வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் உரைகள் அடங்கிய புத்தக தொகுப்பு புதுதில்லியில் இன்று வெளியிடப்படுகிறது. நீட் இளநிலை ஒட்டுமொத்த மருத்துவ நுழைவுத் தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து 60,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 27,665 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் பிரசாந்த் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்ற ஓராண்டு காலத்தில் ஆற்றிய 75 முக்கிய உரைகளின் முதல் தொகுப்பான விங்ஸ் டு ஆர் ஹோப்ஸ் என்ற தலைப்பிலான புத்தகம் இன்று புதுதில்லியில் வெளியிடப்படுகிறது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லும் ஹெரிடேஜ் மீட்ஸ் த பிரசன்ட் என்ற புத்தகமும் வெளியிடப்படுகிறது. நீட் இளநிலை ஒட்டுமொத்த மருத்துவ நுழைவுத் தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவான விவகாரத்தில் தேர்வை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் அனைத்து மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்த முடியாது என்று கூறியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை பிற்பகல் மீண்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது. போதைப் பொருட்களை தடுப்பதற்கான நிலைப்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு உயர்நிலை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தேசிய சிறு தொழில் நிறுவனங்களின் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான வலைதள முகப்பை மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி இன்று புதுதில்லியில் அறிமுகம் செய்து வைக்கிறார். மத்திய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார். பூட்டான் நாட்டு பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உட்பட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். இரு நாட்டு வெளியுறவு செயலர்களும் பங்கேற்கும் இந்திய பூட்டான் மேம்பாட்டு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளும் இதில் இடம்பெறுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நீதிபதிகள் ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆக தற்போது அதிகரித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி கிருஷ்ணகுமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை இப்பொறுப்பை வகித்த நீதிபதி மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து இந்நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீர் டோடா மாவட்டத்தின் கஸ்திகர் பகுதியில் இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 படை வீரர்கள் காயமடைந்தனர். தேடுதல் பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாதுகாப்பு முகாமில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து நீடித்த 1 மணி நேர சண்டையில் இந்த சம்பவம் நேரிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து 60,000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 35,000 கனஅடியாக சற்றுமுன் அதிகரித்தது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 27,665 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் உபரி நீர் அதிக அளவு திறந்துவிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று நண்பகலில் 50.63 அடியாகவும் உயர்ந்தது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 27,665 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 17.83 TMC உள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதால் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதை அடுத்து இன்றிரவு 8 மணிக்கு அணையிலிருந்து 5000 கன அடி வரை உபரி நீர் திறக்கப்பட இருப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் அறிவுறுத்தியுள்ளார்.
கோவை மாவட்டம் பில்லூர் அணையும் நிரம்பியதால் அணையிலிருந்து 16,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே பவானி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக இன்றும் தடை நீடிக்கிறது. குற்றாலம் பிரதான அருவியில் 3 நாட்கள் தடைக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் இன்று குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 3 நாட்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று ஒடிஷா கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் என்று இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 33 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு வாழ்க என வாழ்த்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இத்தினத்தையொட்டி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் மாநில அளவில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளை வழங்குகிறார். தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை முதலமைச்சர் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து இன்று காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் கால தாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், கூட்டுறவு வங்கி கடன் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கூட்டுறவு வங்கி செயல்பாட்டிற்கு நபார்டு வங்கி ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்குவது கர்நாடக அரசின் கடமை என்று கூறினார். மத்திய அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருச்சி, திருவெரும்பூர் வட்டம் குண்டூர் ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கிராம நிர்வாக அலுவலக பதிவேடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் நாளை நடைபெறுவதாக இருந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் வரும் 24ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆனிமேரி ஸ்வர்ணா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வின் போது முழு வடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் பகுதியில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், செப்புக்காசு, பெண் உருவ சுடுமண் சிற்பம், காளை வடிவ சிற்பம், மாவுக்கல் தொங்கனி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று நடந்த அகழ்வாய்வின் போது சங்கு வளையல்கள் தயாரிக்க பயன்படுத்திய முழு வடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை சங்கு வளையல்கள் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தி இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன். நாமக்கல் மாவட்டத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி தெரிவித்துள்ளார். மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் இலவச கண் சிகிச்சை முகாமை நிலைய தலைமை பொறியாளர் திருமதி லீலாவதி இன்று தொடங்கி வைத்தார். மேக்ஸ் விஷன் கண் மருத்துவமனையுடன் இணைந்து வானொலி நிலையம் ஏற்பாடு செய்த இம்முகாமில் நேயர்களுக்கு கண் பரிசோதனைகள் நடைபெற்றன. ஜெர்மனியில் நடைபெறும் ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் பிரசாந்த் இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை களமிறங்குகிறது. ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுமித் நாகல் அர்ஜென்டினாவின் மரியானோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் உரைகள் அடங்கிய புத்தக தொகுப்பு புதுதில்லியில் இன்று வெளியிடப்படுகிறது. நீட் இளநிலை ஒட்டுமொத்த மருத்துவ நுழைவுத் தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தேர்வை ரத்து செய்ய முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து 60,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 27,665 கன அடியாக அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹாம்பர்க் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் பிரசாந்த் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.